ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இங்கிலீஷ் கிராமர் பார்ப்போம். இதில் வந்து என்ன டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. தொடர்ந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இதில் தேவையான எல்லாமே கிடைக்கும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இது ரொம்ப முக்கியம். இதில் இருந்து ஒரு 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ இல்லாமல் இருக்காது. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கிராமரில். தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். இதில் வந்து 2 ரூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ரூல் வந்து 1 என்னென்னா, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்பு சிங்குலராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீ ரைட்ஸ் அண்ட் எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஹீங்கிற வார்த்தை வந்து ஒரு சிங்குலர், ஒரே ஒரு ஆளை தான் குறிக்கி. அப்போ இதுக்கு வந்து ஒரு சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வெர்பு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரைட்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பேர் நினைக்கலாம், ரைட்ஸு எஸ்ன்னு போட்டிருக்கு, இது ஒரு ப்ளூரல் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஒரு வெர்பு இங்கே ரைட்டில் எஸ் நம்ம எப்போ சேர்க்கமோ அப்போ தான் அது சிங்குலர் ஆகும். அப்படி ரைட்டுன்னு போட்டோம்னா அது வந்து ஒரு ப்ளூரல் வெர்பு தான். இதில் எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது நமக்கு. அப்புறம் வந்து வெர்புனா சிங்குலர் எது ப்ளூரல் எதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. சிங்குலர் வெர்பு எதுலாம்னா இஸ்ஸு, ஆமு, இதெல்லாம் வந்து ஒரு சிங்குலர் வெர்பு. இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இதுக்கு ப்ளூரல் வெர்பு எதுன்னா ஆறு. அடுத்து இது வந்து ப்ரெசண்டில் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இப்போ நடப்பில் நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தைக்கெல்லாம் இந்த இஸ்ஸு, ஆமு, ஆறு யூஸ் பண்ணுவோம். இதே இது பாஸ்ட் டென்ஸ் வார்த்தையில் யாருனே நடந்து முடிஞ்சதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாஸ் வெர்பு யூஸ் பண்ணுவோம். அது ஒரு சிங்குலர் வெர்பு. அதுக்கு ப்ளூரல் வெர்பு எதுன்னா வேறு. அடுத்து வந்து ஹேஸ் வெர்பில் அது ஒரு சிங்குலர் வெர்பு. அதுக்கு நம்ம வந்து பாஸ்ட் வெர்பு என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹேட் யூஸ் பண்ணுவோம். இதே இது ஹேஸு ஹேடுக்கு வந்து ப்ளூரல் வெர்பு கேட்டாங்கன்னா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இப்போ ரூல் 1 பார்த்துட்டோம். ரூல் 1ல் வந்து எக்ஸப்ஷன் வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போது சிங்குலர் வெர்புனா சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் இருக்குது. இந்த 4 எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ ஆம் புவனேஷ், இந்த சென்டென்ஸ் வந்து நான் இப்போ இந்த ப்ளூவில் இருக்கிறது வந்து இந்த 3மே கரெக்டு தான். அடுத்து ஐ வாஸ் ரன்னிங் ஃபேர் அவே கரெக்டு. ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க்கு, இந்த 3 சென்டென்ஸுமே கரெக்டு தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஐ சிங்குலர் வெர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட்டு, ஆம் வந்து சிங்குலர் வெர்பு. ரெண்டாவது இதில் வந்து ஐ சிங்குலர் சப்ஜெக்ட்டு, வாஸ் வந்து ஒரு சிங்குலர் வெர்பு. கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ தான் பார்த்தோம் சிங்குலர் வெர்பு என்ன, ப்ளூரல் வெர்பு என்னன்னு. இப்போ இங்கே வந்து ஐ ஹேவ் இருக்குது. ஐ வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டு, ஆனால் ஹேவ் வந்து நான் என்ன சொன்னேன், அது ஒரு ப்ளூரல் வெர்புன்னு சொன்னேன். ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும், ஆனால் இங்கே ஒரு ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ரூலோட ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன். ஐக்கு பக்கத்தில் வந்து ஹேவ் தான் யூஸ் ஆகும், ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கடைசியில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஐ ஹேஸ் டன் மை ஹோம்ஒர்க், இது தப்பு. எரர் ஸ்பெல்லிங்கில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரூல் 2 பார்ப்போம். ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வெர்பும் ப்ளூரலாக தான் இருக்கும். இதுதான் 2வது கண்டிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தே ஆர் பிளேயிங் ஹாக்கி. இதில் வந்து தே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர், அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட்டு. அப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ளூரல் வெர்ப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ப்ளூரல் வெர்ப் இங்கே என்ன போடலாம், ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது ப்ரெசண்ட்டு, இங்கே வந்து வேர் போட முடியாது. அதனால் இங்கே ஆறுங்கிற ப்ளூரல் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ப்ளே. இதில் வந்து தே ப்ளூரலு, ப்ளேயும் ப்ளூரல். ஏன்னா என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஒரு வெர்பு பக்கத்தில் எஸ் சேர்த்தா தான் அது வந்து சிங்குலரு. இங்கே வந்து எஸ் சேர்க்கல பாருங்கள், ப்ளே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இது வந்து ஒரு ப்ளூரல் வெர்பு, கரெக்டாக ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ப்ளூரல் வெர்பாக இருக்குது. இப்போ இந்த 2 ரூல் முடிஞ்சிச்சு. இனி வந்து அடுத்து வந்து எப்படிலாம் சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் வந்து எப்படினாலும் வரலாம். அப்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெர்பு எழுதணும். அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல், இஃப் 2 சிங்குலர் நவுன்ஸ் ஆர் ஜாயின்ட் வித் அண்ட் தென் த வெர்ப் இஸ் ப்ளூரல். இங்கே வந்து 2 நவுன் எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராம் அண்ட் சீதா ஹாவ் கான் ஹோம். 2 பேர் இருக்காங்க, ராமு சீதா. அப்போ 2 சப்ஜெக்ட், அதாவது 2 நவுனு. அடுத்து இதுக்கு இடையில வந்து ஒரு ஆண்டுங்கிற கன்ஜெக்ஷனும் இருக்குது. அப்போ இங்கே 2 பேரை குறிக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து ஹேவ்ங்கிற ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நடக்கிற முன்னாடி நடந்ததை இப்போ யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, அதனால இந்த இடத்துல வந்து நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து செகண்ட் ரூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஃப் டூ சிங்குலர் நவுன்ஸ் ஆர் ஜாயின்ட் வித் அண்ட் பட் பிஃபோர் தெம் தேர் இஸ் ஈச் ஆர் எவ்ரி. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 சிங்குலர் நவுன்ஸு அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு முன்னாடி பட் பிஃபோர் தெம் தேர் இஸ் ஈச் ஆர் எவ்ரி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா தென் இட் டேக்ஸ் ஏ சிங்குலர் வேர்ப். 2 பேரை பற்றி சொல்ல போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஈச் ஸ்டாஃப் அண்ட் ஈச் ஸ்டூடெண்ட் இஸ். ஸ்டாஃபும் வராங்க, ஸ்டூடெண்ட்டும் வராங்க. அப்போ இங்கே வந்து 2 பேர் இருக்குது. அப்போ 2 பேருக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஈச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு சிங்குலர் வேர்பு ஈச் அப்படிங்கிறத வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம இங்கே வந்து இஸ்ஸுங்கிற சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கண்டிஷன் போகலாம். அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். இஃப் 2 சிங்குலர் நவுன்ஸ் ஆர் ஜாயின்ட் வித் அண்ட் டு எக்ஸ்பிரஸ் சம்திங் அபவுட் அ பேஷன். ஒரு 2 சிங்குலர் நவுன்ஸ் வந்து ஆண்டை வச்சு ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு சம்திங், ஒரு பேஷனையோ ஒரு திங்கையோ ஒரு எக்ஸ்பிரஷனையோ பற்றி கன்வே பண்ண போகிறோம், எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டீ அண்ட் பட்டர் பிஸ்கட் இஸ் மை ஃபேவரட். இங்கே வந்து 2 நவுன் எடுத்திருக்கோம், டீயும் பட்டர் பிஸ்கட்டும், இடையில ஆண்டும் வந்திருக்கு. ஏன் இந்த இடத்துல ப்ளூரல் வேர்பு நம்ம யூஸ் பண்ணலைன்னா, டீயும் பட்டர் பிஸ்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன். அப்போ 2யும் சேர்த்து பொதுவாக தான் சொல்லணும், 2யும் தனித்தனியாக சொல்லலை. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் என்னென்னா, இப்போ இதில் ஒரே விஷயத்தை கன்வே பண்ணணும். இதே இது 2 நவுன் இருக்குது, இடையில அதே மாதிரி ஆண்ட் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் 2 such nouns are used to denote 2 different things. வேறு டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் ரூலில் ராமன் சீதா ஹேவ் கான் ஹோம், அதில் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் இதுவும். இதுவும் க்ரௌன் அண்ட் க்ளோரி அதே மாதிரி ஒரு பேர் ஆஃப் நவுன் தான். ஆனால் வந்து அதுக்கு அடுத்து வந்து எக்ஸிஸ்ட் டுகெதர். 2மே வந்து ஒரே விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரி இல்லை இந்த சென்டென்ஸு. இதுக்கு முந்தாடி எக்ஸாம்பிள் டீ அண்ட் பட்டர் பிஸ்கட் பார்த்தோம்ல அதே மாதிரி இது இல்லை. அதனால வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ப்ளூரல் வேர்ப். இதில் எஸ் சேர்ந்துருந்தால் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருந்திருந்தால் அந்த இது சிங்குலராக இருக்கும். ஆனால் இதில் நமக்கு தேவையானது ப்ளூரல் வேர்பு தான், அதனால இங்கே வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது வேறு பேர் ஆஃப் நவுன்ஸ் இதே மாதிரி என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிரெட் அண்ட் பட்டர், ரைஸ் அண்ட் கறி, அரிசி குழம்பு, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேர் ஆஃப் நவுன்ஸ். இப்போ இந்த ரூல் முடிஞ்சு அடுத்த ரூல் என்னென்னு பார்ப்போம். இஃப் 2 nouns ஆர் ப்ரோனவுன்ஸ் ஆர் ஜாயின்ட் வித், இதில் பார்த்தீங்கன்னா அஸ் வெல் அஸ், இன் அடிஷன் டு, எல்லாமே ஏதோ 2 விஷயத்தை சேர்க்குற மாதிரி இருக்குது. பிசைட்ஸு, லைக்கு, அன்லைக்கு, வித்து, அலாங் வித்து, டுகெதர் வித்து இணைக்கிற மாதிரி இருக்குது. அக்கம்னைடு பை, 2 பேரும் சேர்ந்து அக்கம்பனி பண்ணுறாங்க. லெட் பை, ஹெட்டடு பை, கைடடு பை, கண்ட்ரோல்டு பை, கவர்ன்டு பை, யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் கவர்ன் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது then the verb is according to the noun or pronoun given in the first case in the sentence. இந்த வார்த்தையை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்பு வந்து ஃபஸ்ட்டு என்ன நவுன் வந்திருக்கோ அதை பொறுத்து தான் வெர்பை எழுதணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 நவுன் வந்திருக்கு, யூ அஸ் வெல் அஸ் யுவர் பிரதர், இடையில என்ன இருக்குது, அஸ் வெல் அஸ் இருக்குது. அப்போ வந்து அஸ் வெல் அஸ் பார்த்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இதுக்கு இந்த 2வது வந்திருக்க நவுனுபடி நம்ம வெர்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்திருக்க இந்த யூவை பொறுத்து தான் நம்ம வந்து வெர்பை சூஸ் பண்ணணும். அப்போ யூக்கு வந்து இதுக்கு வெர்பை சூஸ் பண்ணோம்னா இது வந்து சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா யூ அஸ் வெல் அஸ் யுவர் பிரதர் வேர் ஆப்சன் எஸ்டேடேன்னு வந்திருக்கு. எஸ்டேடேன்னா அப்போ இது ஒரு பாஸ்ட் டென்ஸு. சென்டென்ஸே வந்து இப்போ நடந்தது இல்லை, நடந்து முடிஞ்சது. அப்போ வெறுப்பு என்ன யூஸ் பண்ணணும், பாஸ்ட் வெறுப்பு நான் என்ன சொன்னேன், 2 வெறுப்பு சொன்னேன்னா வாஸு வேறு அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ வந்து வெறுப்பே எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நவுனை வச்சு தான் வெறுப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நவுன் என்ன இருக்குது, இங்கே நமக்கு யூ இருக்குது. 2வது நவுன் பிரதரை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு நவுனை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து யூ
வாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து யூக்கு இப்போ வாஸ் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ வந்து யூ வேர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த 4th ரூலு. அடுத்து வந்து 5th ரூல் என்னன்னு பார்ப்போம். இஃப் 2 subjects are joined by not only but also neither nor either are then the verb always follows its nearest subject. அங்கே வந்து அந்த செட் ஆஃப் சென்டென்ஸ்லாம் வந்துச்சுன்னா 2 நவுனுக்கு இடையில, அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன நவுன் இருக்கோ அதை வச்சு நம்ம வெர்பு சூஸ் பண்ணணும். இங்கே வந்து இந்த மாதிரி நாட் ஒன்லி பட் ஆல்சோ எல்லாம் வந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், நெய்தர் நார் வந்திருக்கு, நெய்தர் யூ நார் ஐ எம் கோயிங் டு சீக் ஹிம். இங்கே வந்து வெர்பு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு வெர்புக்கு பக்கத்தில் என்ன நவுன் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெர்பு. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஐ தான் இருக்குது, ஆம் கோயிங்னு இருக்குது. கோயிங் தான் மெயின் வெர்பு, அதுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் வெர்பாக தான் ஆம் யூஸ் பண்ணணும். ஹெல்பிங் வெர்ப்லாம் நான் சொன்னோம்ல, இஸ்ஸு, ஆம், ஆறு, வாசு, வே, ஹேஸு, ஹேவு, ஹேடு, இது எல்லாமே ஹெல்பிங் வெர்பு தான். இதில் வந்து போகிறாங்க, கோயிங், அதுதான் மெயின் வெர்பு. இப்போ இந்த வெர்புக்கு பக்கத்தில் வந்து என்ன நவுன் இருக்குது, ஐ தான் இருக்குது. அப்போ அதை பார்க்கணும். அப்போ ஐக்கு பக்கத்தில் வந்து என்ன, இது கோயிங்னா இப்போ நடந்துருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இது நடந்து முடிஞ்சதே இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். அப்போது அங்கே வந்து இஸ்ஸு ஆம் யூஸ் பண்ணலாம். ஆறு வந்து ப்ளூரல் ஆயிரும், ஏன்னா அங்கே வந்து ஐ வந்து ஒரு ஆள் தான். அப்போது இந்த இடத்துல வந்து இஸ்ன்னு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுறதுங்கிறக்காக ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டிஷன் முடிஞ்சு அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். இஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் வித் நாட்டு, பட் ஆர் நாட்டு, then the verb follows that subject which is not with the subject not. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, சிம்பிள் தான். நாட்டு, இந்த பட்டு, ஆர் நாட்டுன்னு வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸில் அப்போ வந்து 2 நவுன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, சி, ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து அந்த நாட்டு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்டை பொறுத்து மட்டும் வெர்பை சூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே நாட்டுக்கு பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது, சிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ சின்னா ஒரு ஆள், அந்த ஒரு ஆளை பொறுத்து அந்த இடத்துல வெர்பு வரக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணி அந்த சென்டென்ஸில். அப்போ இன்னொரு சப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கா, அது நிறைய பேரை குறிக்குது. அப்போ வந்து நாட்டு பக்கத்தில் இருக்க அந்த சியை நம்ம விட்டுட்டோம்னா, அப்போ இதை பொறுத்து தான் நம்ம வெர்பு அந்த சென்டென்ஸில் இருக்கணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர், அப்போ வந்து நிறைய பேரை குறிக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரூல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2வது ரூல் பார்த்த மாதிரி தான் ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அதனால் இங்கே வந்து ஆறுங்கிற வெர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இது ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் இதில் வந்து வேர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ரூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ரூல் பார்ப்போம். இஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இஸ் ஈச், ஏதரு, நெய்தரு, தென் இட் டேக்ஸ் அ சிங்குலர் வெர்ப். இப்போ வந்து இந்த ஈச், ஏதர், நெய்தர் வந்து ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாகவே வந்துட்டு அப்படின்னா, சப்ஜெக்ட்னா வந்து வெர்பு பக்கத்தில் வந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன செய்யணும்னா சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமே, ஐ இன்வைட்டட் 2 guests பட் நெய்தர் ஹேஸ் கம். ஹேஸ் வந்து ஹெல்பிங் வெர்பாக இருக்குது, கம்மு தான் வந்து நமக்கு மெயின் வெர்பு. இப்போ வெர்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, நெய்தர் இருக்குது, அதான் இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டு நம்ம ரூல் தெரியும், ஈச், ஏதர், நெய்தர் வந்து சப்ஜெக்டாக வந்துட்டுனா வெர்பு என்ன தான் இருக்கணும், சிங்குலர் வெர்பாக தான் இருக்கணும். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து சிங்குலர் வெர்பை சூஸ் பண்ணணுங்கிறாங்க, என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், ஹேஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ரூலு. அடுத்த ரூல் பார்ப்போம். ஆஃப்டர் ஈச் ஆஃப், ஏதர் ஆஃப், நேதர் ஆஃப், எவ்ரி ஒன் ஆஃப் இப்படிங்கிற வார்த்தைகள் வந்துச்சுன்னா த நவுன் ஆர் ப்ரோனவுன் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல் பட் த வெர்பு ரிமைன்ஸ் சிங்குலர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஈச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு சென்டென்ஸு. அப்போ இங்கே நவுன் ஆர் ப்ரோனவுன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஈச் ஆஃப் த ஸ்னேக்கு அப்படின்னு நம்ம எந்த சென்டென்ஸும் இருக்காது. அப்படி எடுத்தோம்னா அதுக்கு தப்பு. ஈச் ஆஃப் அப்படின்னு வார்த்தை ஈச் ஆஃப், ஏதர் ஆஃப்னு வந்தனாலே அதுக்கு பக்கத்தில் நம்ம சப்ஜெக்ட் எப்படி ஆரம்பிக்கணும்னா ப்ளூரலாக தான் ஆரம்பிக்கணும். அதான் வந்து நம்ம இங்கே ஸ்னேக்ஸு அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ இது வந்து சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கு. அப்போ ஒரு ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணாதுன்னா கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஏங்க ஆர் யூஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இது ஒரு சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம்.
நம்ம இங்கே ஈச் ஆஃப்னு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் இங்கே வந்து சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து எது கூட நம்ம லிங்க் பண்ணலாம்னா, முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் தெரியுமா, ஈச் ஸ்டாஃப் அண்டு ஈச் ஸ்டூடெண்ட்டு இஸ் இன்வைட்டட்னு பார்த்தோம் தெரியுமா. அங்கே வந்து ஈச் வந்துச்சு தெரியுமா, அந்த ஈச் வந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஈச் வந்த ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈச், ஏதரு, நேதரு, எவ்ரி ஒன்று, ஒன் ஆஃப் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே அந்த இடத்துல வந்து சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரூல் பார்ப்போம். இஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இஸ் எவ்ரிபடி, சம்படி, நோபடி, எனிபடி, அடுத்து இந்த சம் ஒன்று, நோ ஒன், எவ்ரி ஒன், எனி ஒன், எவ்ரி திங், சம்திங், நத்திங், எனிதிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெர்பு வந்து எப்போவுமே சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எவ்ரிபடி நோஸ் தேட் த சன் இஸ் எ ஸ்டார். இப்போ இங்கே வந்து ஒரு சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்குலர் வெர்ப்னு ஏன் சொல்லுது, வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா. எப்போவுமே இதை ஞாபகத்திலே வச்சுக்கணும், குழப்பமே வந்துடக்கூடாது. இதில் எஸ் போட்டோம்னா அது வந்து சிங்குலர் வெர்பு தான். இப்போ இந்த ரூல் பார்த்துட்டோம். அடுத்த ரூல் பார்ப்போம். If the subject of a sentence is many, both, few, a few, etc., then the verb is always plural. இப்போ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி எப்படி இருக்குது, அதுக்கு வெறுப்பு எப்படி இருக்குங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம படிக்கணுங்கிறது தேவையில்லை. லாங்குவேஜ் வந்து படிக்கிற விஷயமே கிடையாது, அது ஒரு கம்யூனிகேஷன் தான், கற்றுக்கிறது தான், தெரிஞ்சுப்போம் இது என்னென்னு. இப்போ வந்து இந்த சென்டென்ஸில் வந்து என்ன இருக்குது, மெனி, மெனின்னு நிறைய பேரை குறிக்குது. போத்து ஏதோ 2 பேரை சேர்க்குற மாதிரி இருக்குது. ஃபியூ ஏதோ கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வரும்போது வந்து அப்போ ஏதோ சம்திங் கொஞ்சம் பேரை சேர்க்குற மாதிரி பேசுகிறாங்க. அதனால இந்த இடத்துல வந்து வெறுப்பு வந்து எப்போ எப்படி இருக்கும், ப்ளூரலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து மனப்பாடமே பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். போத் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் சார்மிங் அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன வார்த்தை சப்ஜெக்டாக வந்திருக்கு, போத் வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல வந்து போத் 2 பேர் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ளூரல் வெர்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரூல் முடிஞ்சு இப்போ அடுத்த ரூல் பார்ப்போம். ஆஃப்டர், போத் ஆஃப், ஏ, ஃபியூ ஆஃப், மெனி ஆஃப் எக்ஸெட்ரா அதே மாதிரி தான் இருக்குது. போன ரூல் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கூட வந்து ஒட்டிக்கிட்டே ஆஃப் வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா த நவுன் ஆர் ப்ரொனவுன் இஸ் ப்ளூரல் விச் இஸ் ஃபாலோடு பை ஏ ப்ளூரல் வெர்ப். இதுக்கு முன்னாடி ஈச் ஆஃப் த ஸ்னேக்ஸு அப்படின்னு நம்ம பார்த்தோமா, அதே மாதிரி தான். மெனி ஆஃப் த, இந்த மெனி ஆஃப் த, இந்த ஆஃப் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே வந்து எஸ் போட்டுருங்க, ப்ளூரலாக தான் இருக்கணும். அங்கே பார்த்த மாதிரியே தான். ஆஃப் வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துடக்கூடாது, அதை ப்ளூரலாக மாற்றிடணும். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். மெனி ஆஃப் த விசிட்டர்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ அதை ஃபாலோ பண்ணி என்ன ரூல் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வெர்பு தான் வரணும். பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், மெனி ஆஃப் த விசிட்டர்ஸ் ஆர் வந்து என்னது, ஒரு ப்ளூரல் வெர்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மெனினா வந்து ஏதோ நிறைய பேரை குறிக்கிற மாதிரி இருக்குது, அதனால ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈச், ஏதரு, நேதர்லாம் வந்து அது ஏதோ கொஞ்சம் ஒருத்தரையோ அப்படி மென்ஷன் பண்ணுற மாதிரி தான், சிங்குலாரிட்டியாக இருக்குது. அதனால வந்து அந்த இடத்துல வந்து சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணோம். இங்கே வந்து மெனி நிறைய பேர் அப்படிங்கிறதுனால வந்து வெர்பை வந்து ப்ளூரலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸு நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால வெர்பு வந்து ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரூல் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரூல் பார்ப்போம். ஆஃப்டர் மெனி, ஏ கிரேட் மெனி, ஏ குட் மெனி எக்ஸெட்ரா த நவுன் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல் விச் இஸ் ஃபாலோடு பை ஏ ப்ளூரல் வெர்ப். இதில் சென்டென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கணும். மெனி, கிரேட் மெனி, குட் மெனி இது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க நவுனும் ப்ளூரலாக இருக்கணும். வெறுப்பு நமக்கு தெரியும். மெனி, கிரேட் மெனினா ஏதோ நிறைய பேரை குறிக்கிற மாதிரி இருக்குது. வெறுப்பு ப்ளூரல் வெறுப்பு தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ கிரேட் மெனி நிறைய, அப்போ ஏ கிரேட் மெனி கேர்ள் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது, கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதான் இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ கிரேட் மெனி கேர்ள்ஸ். வேறு நமக்கு தெரிஞ்சது தான் மெனி. ஏற்கனவே பார்த்த ரூல் படி ஞாபகம் வச்சு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். மெனி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குது. அப்போது அதுக்கு வந்து ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதான் இந்த இடத்துல வந்து ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
a great many girls are swimming in the pool. இப்போ இந்த ரூல் பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏ மெனி ஏ கிரேட் மெனி, மெனிக்கு முன்னாடி ஏ வந்தால் பிரச்சனை இல்லை, மெனிக்கு அப்புறம் ஏ வந்தால் அதான் எக்ஸப்ஷன். ஆஃப்டர் மெனி ஏ போத் த நவுன் அண்ட் வெர்ப் இன் த கிவன் சென்டென்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிங்குலர். மெனிக்கு அப்புறம் ஏ வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வர சப்ஜெக்டும் சிங்குலராக இருக்கணும், வெர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். ஏனாலே நமக்கு தெரியும் ஆர்டிக்கிள் ஏ வந்து ஏதோ ஒரு வார்த்தையை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ மெனி ஏ சாங், ஒரு சாங்கு தான், ஏ சாங்குன்னா ஒரு சாங்கு தான். மெனி ஏ சாங்ஸ் அப்படின்னு போட முடியாது. அதனால இங்கே வந்து நவுன் வந்து சிங்குலராக இருக்குது. இப்போ நவுனு சிங்குலராக இருந்துட்டாலே நமக்கு தெரியும் வெர்பும் சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். அதான் இந்த இடத்துல வந்து இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். மெனி ஏ சாங் இஸ் சூத்திங், சூத்திங்னா கம்ஃபர்டிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அடுத்த ரூல் பார்ப்போம். ஆஃப்டர் ஏ நம்பர் ஆஃப் a large number etc the noun is plural. அப்படின்னா ஏ நம்பர் ஆஃப் ஏ லார்ஜ் நம்பர், இதுதான் நம்ம இதில் கப்பன் பிடிச்சிக்க வேண்டியது இந்த ரூலில். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த நவுன் வந்து எப்போவுமே ப்ளூரலாக தான் இருக்கும். இந்த ஈச் ஆஃப் மெனி ஆஃப் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆஃப் பக்கத்தில் வந்து எப்போவுமே சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ப்ளூரலாகவே மெயின்டைன் பண்ணணும். அப்போது இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுன்னு போல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நவுன் ப்ளூரல் பார்த்தாச்சு. அப்போ வெறுப்பு எப்படி இருக்கும்? நவுன் ப்ளூரல்னாலே வெறுப்பும் ப்ளூரல் தான். அதான் இங்கே வந்து ஹேவ்ங்கிற ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ரூல். இதில் ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம். ஆஃப்டர் த நம்பர் ஆஃப், அங்கே வந்து ஏ நம்பர் ஆஃப்னு இருக்குது, நல்லா கண்ணை திறந்து வச்சு பார்க்கணும். ஏ நம்பர் ஆஃப், இங்கே வந்து தி நம்பர் ஆஃப்னு இருக்குது. இதுதான் இதுக்காக ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். தி நம்பர் ஆஃப், இப்படி தி நம்பர் ஆஃப் அடுத்து தி நம்பர் ஆஃப்னு சொல்லுவாங்க, சில நேரம் ஹவர்னு சொல்லலாம், சப்ஜெக்டாக வரலாம். இப்படி சப்ஜெக்ட் வரும்போது த நவுன் இஸ் ப்ளூரல், தி வெர்ப் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். இங்கே வந்து நவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தி நம்பர் ஆஃப் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ், ஆஃப் வருது. அப்போ நவுனில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆஃப் வந்துன்னா நவுனை வந்து எப்போவுமே ப்ளூரலாகவே வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பஸ்ஸஸ் எழுதியிருக்கோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வெர்பில் மட்டும் ஒரு மாற்றம் வரும். தி நம்பர் அப்படின்னு வந்துச்சுன்னா வெர்பை மட்டும் பார்த்துக்கோங்க, வெர்பு சிங்குலராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டினில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம இப்போ சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம்? இஸ்ஸு. பக்கத்தில் பஸ்ஸஸ் இருக்குது, பஸ்ஸஸ் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் தான், அதை பார்த்து போட்டுறாங்க வெர்பை. முன்னாடி என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் வாசித்து பார்த்துக்கோங்க. தி நம்பர் இப்படிங்கிறதுலாம் வந்து சென்டென்ஸில் வந்துச்சுன்னா சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூல் பார்த்துட்டோம். அடுத்த ரூல் பார்ப்போம். ஆஃப்டர் சம்மு, சம் ஆஃபு, ஆளு, ஆல் ஆஃபு, என் ஆஃபு, அவ்வளோதான். மோஸ்ட்டு, மோஸ்ட் ஆஃபு, ஏ கிரேட் டீல் ஆஃபு, லாட்ஸ் ஆஃப் நிறையா, ஏ லாட் ஆஃபு, பிளெண்டி ஆஃபு இப்படிங்கிற வார்த்தைலாம் வந்துச்சுன்னா இஃப் தேர் இஸ் எ கவுண்டபிள் நவுன், இதை நோட் பண்ணிக்கணும். கவுண்டபிள் நவுன்னா ஒரு நவுனை வந்து இவ்வளோ தாங்க, இவ்வளோ ஆட்கள் தான், 6 பேர் தான், 10 பேர் தாங்க வந்திருக்காங்க, அப்படி அவ்வளோதான் நவுனு அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நவுனு அது கவுண்டபிள். இது கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நவுன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நவுனை வந்து அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். இப்படி இந்த கவுண்டபிள் நவுனை தொடர்ந்து இட் இஸ் ஆல்வேஸ் எ ப்ளூரல் ஒன் அண்ட் ஆல்சோ த வெர்ப் இஸ் ப்ளூரல். இது தொடர்ந்து வர சப்ஜெக்டும் ப்ளூரலாக தான் இருக்கும், அது வெறுப்பும் ப்ளூரலாக தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க நம்ம இப்போ ரூலில் பார்த்த மாதிரி ஆளுங்கிற இது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ வந்து ஆள் நிறைய எல்லாருமே, ஆள் மேன்னு போட முடியாது, ஆள் மென்னுன்னு தான் போட முடியும். அப்போ இங்கே மேன் போடாமல் நம்ம வந்து அந்த சப்ஜெக்டே ப்ளூரலாக எடுத்திருக்கோம், மென்னுன்னு. அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ரூலில் பார்த்த மாதிரி தான் ப்ளூரல் வெர்ப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ஆறுங்கிற வந்து ப்ளூரல் வெர்ப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் இது ரூலு, ரொம்ப ஈஸி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஆள்னு ஆரம்பிச்சிருக்கு, அப்போ பக்கத்தில் வந்து இது ஒரு கவுண்டபிள் நவுனான்னு பார்க்கணும். ஆல் மென் அவ்வளோ பேரும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அங்கே சம்திங் 50 பேராக இருக்கலாம், 100 பேராக இருக்கலாம், கவுண்ட் பண்ணிடலாம். எப்படியாவது உட்காந்தா எண்ணி பார்த்துடலாம். அதனால இது ஒரு கவுண்டபிள் நவுனுங்கிறதுனால இதை வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கோம், மென்னு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்.
மேனு தான் சிங்குலர்னு தெரியும் நமக்கு. மேனுக்கு வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணோன்னா மென்னுன்னு யூஸ் பண்ணுவோம், மென்னுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து வந்து நம்ம வெறுப்பும் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ரூல் பார்ப்போம். ஆஃப்டர், ஹாஃப் ஆஃப், 1/3 ஆஃப், 2/3 ஆஃப், 3/4 ஆஃப் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா 3/4 ஆஃப் எடுத்து 4/5 அப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். எப்படி வந்துச்சுன்னா இஃப் த நவுன் இஸ் கவுண்டபிள், இதை நோட் பண்ணிக்கணும். நவுன் வந்து கவுண்டபிள் நவுனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஏ ப்ளூரல். போன வாட்டி பார்த்த மாதிரி தான் அங்கே மேனுக்கு மென்னு யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சப்ஜெக்டும் இங்கே வந்து நவுன் அதுவும் ப்ளூரலில் தான் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து முன்னாடி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹாஃப் ஆஃப் தி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து வந்து அதை தொடர்ந்து சப்ஜெக்ட் வந்திருக்கா ஒர்க்கர் தான் இங்கே சப்ஜெக்ட்டு. ஆனால் அது வந்து ப்ளூரலில் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா நமக்கு அதான் கண்டிஷன். அதனால ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இன்னொன்று நம்ம ஏற்கனவே நம்ம முன்னே பார்த்துருப்போம், ஈச் ஆஃப் த, மெனி ஆஃப் த. ஆஃப் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், சப்ஜெக்டை வந்து ப்ளூரல்லே போட்டுருங்க. இப்போ அதே இது இங்கே வேலை செய்து பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இதை ஞாபகம் வச்சாலே போதும், அதை வச்சு இங்கிலீஷில் ஓரளவுக்கு எல்லாமே லிங்க் பண்ணி நம்ம பண்ணிடலாம். அப்போது ஹாஃப் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளூரலாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது வந்து சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அப்போ வெறுப்பும் பக்கத்தில் ப்ளூரலாக தானே இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து ஆறுங்கள ப்ளூரல் வெறுப்பை நம்ம ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். half of the workers are on strike today. இவ்வளோதான். இதில் ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம கவுண்டபிளை பற்றியே பார்த்துட்டோம். இப்போது நவுன் வந்து அன்கவுண்டபிளாக வந்துச்சுன்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸப்ஷன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இஃப் த நவுன் இஸ் அன்கவுண்டபிள் இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர் அண்ட் த வெர்ப் இஸ் ஆல்சோ சிங்குலர். இந்த எக்ஸப்ஷன் படி வந்துச்சுன்னா அந்த நவுனும் சிங்குலராக தான் இருக்கணும், வெர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த மெஜாரிட்டின்னு சொல்லிட்டாங்க, கவுண்ட் பண்ணி பார்க்க முடியாது என்ன மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மெஜாரிட்டியை. அப்போ 3/4 ஆஃப் த மெஜாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அது ஒரு சிங்குலராக தான் இருக்கணும் மெஜாரிட்டி. அது தொடர்ந்து வர வெறுப்பும் சிங்குலராக தான் இருக்கணும். அதனால தான் இங்கே ஹேஸ் அப்படிங்கிற சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இதுக்கு ஆப்டாக இருக்கும். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிங்குலர் வெர்ப்பு தான் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் இந்த ரூல். அடுத்த ரூல் பார்ப்போம். அடுத்த ரூல் என்னென்னா ஆஃப்டர் மோர் தென் ஒன் தேர் இஸ் ஆல்வேஸ் எ சிங்குலர் நவுன் ஃபாலோடு பை சிங்குலர் வெர்ப். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் ஒன் அப்படி சென்டென்ஸில் முன்னாடி வந்திருக்கு. இதுதான் வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆளுக்கு மேலே மோர் தென் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹால் இஸ் புக்குடு. அப்போ வந்து தொடர்ந்து வர அந்த நவுனும் வந்து சிங்குலராக தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஹால்ஸ்ன்னு போடலை, ஹால் மோர் தென் ஒன் ஹால். வெர்பும் வந்து நம்ம இங்கே வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் இந்த ரூல். இதில் வந்து எக்ஸப்ஷன் கண்டிஷன் ஒன்று இருக்குது, அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். லுக் அட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் மோரு ப்ளஸ்ஸு ப்ளூரல் நவுனு ப்ளஸ்ஸு தென் ஒன். அங்கே வந்து சென்டென்ஸில் வந்து மோர் தென் ஒன்று அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டே வருது. இங்கே வந்து எக்ஸப்ஷனில் வந்து மோரு தன்னு ஒன்று அதை தனியாக பிரித்து வச்சுக்குவாங்க. இடையில வந்து ஒரு ப்ளூரல் நவுன் வந்துடுது. இப்படிங்கிற பட்சத்தில் வந்து வெர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் ஒர்க்கர்ஸ் தேன் ஒன். அப்போ வந்து சப்ஜெக்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ளூரலாக இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு ப்ளூரல் வெர்ப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் அந்த ரூல். இப்போ அடுத்த ரூல் பார்ப்போம். இஃப் தேர் இட் இஸ் யூஸ்ட் எஸ் தேரு இல்லைனா இட்டு ஒரு இன்ட்ரோடக்டரி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இங்கே வந்து சென்டென்ஸில் வந்து இதான் தேரு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்டரி சப்ஜெக்டாக வந்திருக்கு, ஃபஸ்ட்டு வந்திருக்கு சப்ஜெக்டாக வந்திருக்கு. தென் த வெர்ப் வித் திஸ் தேர் இஸ் டிசைடட் கன்சிடரிங் த யூசேஜ் ஆஃப் நம்பர் அண்ட் பேஷன் ஆஃப் த நவுன் தட் கம்ஸ் ஆஃப்டர் தர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் வந்து சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா அடுத்து வந்து வெர்ப்பு எதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ தேரை வந்து வச்சு அதை சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து நம்ம வெர்ப்பை சூஸ் பண்ண முடியாது. அங்கே அந்த இடம்ப்பா தேரு, அதை வச்சு நம்ம வெர்ப்பு போட முடியுமா? போட முடியாது. அப்போ வந்து அதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸில் தேரை தொடர்ந்த சென்டென்ஸில் என்ன நவுன் இருக்குது, எத்தனை பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து நம்ம வெர்ப்பு சூஸ் பண்ணணும். இங்கே வந்து எத்தனை பேரை சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தேர் வாஸ் ஏ டைகர் இன் த வில்லேஜ். ஏ டைகர், ஒரே ஒரு டைகரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிங்குலர்
நவுன் தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு சிங்குலர் வெர்பை யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால இங்கே வந்து வாஸ்ங்கிற சிங்குலர் வெர்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தேர் இஸ் ஏ டைகர் இந்த வில்லேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அந்த சென்டென்ஸை அப்படியும் எழுதலாம். இங்கே வந்து பாஸ்ட்டு எக்ஸாம்பிளே நம்ம வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸாக எழுதியிருக்கோம். அதனால வந்து வாஸை வந்து சிங்குலர் வெர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ரூல் பார்ப்போம். இஃப் வித் த கன்ஸ்ட்ரக்ஷன். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்? நியூமரல் ப்ளஸ் ப்ளூரல் நவுன் தேர் இஸ் எனி டெஃபினிட் யூனிட் அது தொடர்ந்து வரும். இல்லைனா டிஸ்டன்ஸு வெயிட்டு ஹைட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெர்ப் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நியூமரல்னா சம்திங் ஏதோ 10, 20, 30 அப்படி நம்பர்ஸில் வச்சு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, இங்கே நம்பரை வச்சு ஒரு சப்ஜெக்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, 10,000 அப்படின்னு வந்திருக்கா. ப்ளஸ்ஸு எப்போவுமே என்ன இருக்கணும்னா ப்ளூரல் நவுன் தான் இருக்கணும். 10,000 ரூபி அப்படின்னு எழுதிடக்கூடாது, 10,000 rupees. அதை தொடர்ந்து என்ன வெறுப்பு போடணும்னா, இப்போ ருபீஸ் வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆகி போச்சு, அப்போ தொடர்ந்து ப்ளூரல் வெறுப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன் வரக்கூடாது. இதில் வந்து சிங்குலர் வெறுப்பு தான் யூஸ் பண்ணணும். 10,000 ரூபாய் இஸ் அ குட் அமௌண்ட், அது ஒரு நல்ல பணம் அப்படின்னு. 10,000 ரூபீஸ் தான், பணம் நிறையா தான், ஆனால் ஒரே கட்டு தான். அதனால அதை சிங்கிளாகவே நினச்சிக்கணும். சிங்குலர் சப்ஜெக்ட்டு, அப்போ வந்து இதுக்கு சிங்குலர் வெறுப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் அப்படிங்கிற ஒரு சிங்குலர் வெறுப்பு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் இருக்குது. இஃப் இட் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ளூரல் நவுன் தென் இட் டேக்ஸ் எ ப்ளூரல் வெர்ப். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து 50,000 rupees have been spent for the construction. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய பொருள் வாங்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் செங்கலுக்கு ஒரு காசு கொடுத்துருப்போம், மண்ணுக்கு ஒரு காசு கொடுப்போம், சாந்துக்கு ஒரு காசு கொடுப்போம். அப்போ வந்து மொத்தமாக இங்கே இந்த சென்டென்ஸில் வந்து இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதுக்கு எங்களுக்கு 50,000 ரூபா ஆயிருக்கு இந்த வீடை கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடை கட்ட 50,000 ஆகுது, 50 லட்சம் ஆகும். குடிசை கூட 50,000 தான் கட்டிச்சு, கட்ட முடியாது. இப்போது 50,000 ஆகும் மொத்தமாக அந்த வேலையை முடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து நிறைய வேலையை ஒரே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50,000 rupees have been. அப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வரும். இந்த எக்ஸப்ஷன் கண்டிஷனில் 50,000 நமக்கு நியூமரிக்கல் கண்டிஷனில் தான் ஆரம்பிச்சு பக்கத்தில் ப்ளூரல் நவுன் போன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ருபீஸ் அது கரெக்டாக போட்டோம். சிங்குலர் வெர்பை யூஸ் பண்ணிடாதீங்க. இப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2-3 விஷயத்தை எல்லாமே சேர்த்து தான் மொத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ளூரல் நவுன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து ஹேவ்ங்கிற ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் இந்த ரூல். இப்போ அடுத்த ரூல் பார்ப்போம். இஃப் ஹூ ஆர் விச் தேட் இஸ் யூஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்போ ஹூ இல்லைன்னா விச்சு தேட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக வந்துச்சுன்னா, ப்ரொனவுன்னா தெரியும் நமக்கு, ஹீ சி இட்டு தே, அவன்பா அவப்பா அதுப்பா இதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ப்ரொனவுன்னு. இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தி மென் ஹூ, மென்னை வந்து பக்கத்தில் ஹூ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹூ அவன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதை வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுறாங்க. ப்ரோனவுன் நம்ம பார்க்கும்போது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் டீட்டெயிலாக. தி மென் ஹூ ஆர், இதுக்கு பக்கத்தில் வெறுப்பு என்ன வரும்னா தென் த வெர்ப் டு ஃபாலோ டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் அண்ட் பேஷன் ஆஃப் இட்ஸ் ஆன்டிசிடென்ட். அந்த ஹூக்கு முன்னாடி இருக்கிற ஆளை வச்சு தான் நம்ம வந்து வெறுப்பு சூஸ் பண்ண போகிறோம். தி மென், தி மென்னா அது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட்னு நமக்கு தெரியும். அப்போ அதை பொறுத்து தான் நம்ம வந்து வெறுப்பும் போடணும். அப்போ வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ வெறுப்பு என்னவாக இருக்கும், வெறுப்பும் ப்ளூரலாக தான் இருக்கும். அதனால தான் தி மென் ஹூ ஆர், ஹூ இஸ்ன்னு போடலை, ஹூ ஆர்னு நம்ம போட்டிருக்கோம். ஹூ ஆர் ப்ரெசன்ட் இயர் டிட் நாட் ஓட் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் இந்த ரூல். அடுத்த ரூல் பார்ப்போம். இஃப் சர்டன் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் அன்ஃபுல்ஃபில்டு விஷ்ஷு, கண்டிஷனு, டிசைர் இன் த ப்ரெசண்ட், ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்கோம், அதான் இந்த ரூல். அப்படி கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி நம்ம ஏதாவது வார்த்தைகள் யூஸ் பண்ணோம்னா வித் த யூஸ் ஆஃப் இஃப்பு இல்லைன்னா அஸ்இஃபு, அஸ்தோ, ஐ விஷ்ஷு, இட் இஸ் டைமு, இட் இஸ் ஹை டைமு அப்படின்னு சென்டென்ஸில் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். அலாங் வித் விச் டு பி இஸ் யூஸ்ட் தென் ஒன்லி இட்ஸ் வேர் ஃபார்ம் இஸ் யூஸ்டு ப்ரொவைடட் வாட் எவர் பி த நம்பர் அண்ட் பேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட்.
அதில் வந்து சப்ஜெக்டில் வந்து எத்தனை வேறனாலும் சொல்லலாம். இங்கே வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கோம். ஆனால் அவங்க இவங்க எத்தனை சப்ஜெக்ட்னாலும் வரட்டு, என்ன எத்தனை வேறனாலும் மென்ஷன் பண்ணிட்டு, ஆனால் அந்த இடத்துல வந்து வேர் தான் யூஸ் பண்ணணும். வேறுங்கிற வெறுப்பு ப்ளூரல் வெறுப்பு தான் யூஸ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஐ விஸ் அப்படின்னு சென்டென்ஸில் ஆரம்பிச்சு இந்த ரூலில் நம்ம பார்த்தோம்ல, அஸ்தோ ஐ விஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள். இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் டைம், இந்த மாதிரிலாம் சென்டென்ஸில் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து வேறுங்கிற ப்ளூரல் வெறுப்பை தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று, இது வந்து ஒரு அன்ஃபுல்ஃபில்டு விஸ்ஸு, ஏதோ இமேஜினேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வார்த்தைகள்லாம். இதை கொஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அவ்வளோத்தையும் இதை ஞாபகம் வைக்க முடியாது. ஏதோ இமேஜினேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த ரூல் என்னன்னு பார்த்துருவோம். இஃப் டூ ப்ரொனவுன்ஸ் ஆர் ஜாயின்ட் வித் அண்ட் தென் இட் டேக்ஸ் அ ப்ளூரல் வெர்ப். இப்போ வந்து ப்ரொனவுன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ராமன் சீதா வந்து 2 நவுன்னு சொல்லியிருப்போம். வேறு நான் உங்களுக்கு ப்ரொனவுன்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இங்கே ஐ ஹி, நானும் அவனும் அப்படின்னு 2 ப்ரொனவுனு இடையில ஆண்டு வந்திருக்கு. 2 பேரை பற்றி சொல்லிட்டாலே நம்ம என்ன சொன்னோம், ஆண்டு வச்சு சொல்லிட்டோம்னாலே, சேர்த்து சொல்லிட்டோம்னாலே அதில் வந்து ஒரு ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அதே கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ண மாதிரி தான். அங்கே நவுனை யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஐ அண்ட் ஹி ஆர் லியபிள். அதனால் இங்கே வந்து ஆறுங்கிற ப்ளூரல் வெர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டில் வந்து என்னெல்லாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிராமர் வீடியோஸும் எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி போடுவோம். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.